ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூக்கல்லையோட பயன்கள்னு சொல்ல போகிறேன். இது கருப்பு மூக்கடலை, இதோட பெனிஃபிட் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் நாளைக்கு காலைல சாப்பிட்றதுக்கு மூக்கல்லையை ஊற வச்சுருக்கேன். எனக்கா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு பல ரீசன் இருந்தாலும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது ஒரு ரீசன். அதனால தான் நான் இது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 15 மூக்கல்லையே நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வேக வைக்காமல் அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் அயன் சத்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. இது டயட்டில் இருக்கிறவங்களாம் வேக வச்சு எடுத்துக்கணும். வயிற்றில் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம இந்த நொறுக்கு திணி சாப்பிடாம ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடாம இது வயிற்றில் நல்லா கொஞ்சோன்னு சாப்பிட்டாவே வயிறு ரொம்ப இருக்கும், நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும். வேறு எதுவும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணாது. டயட்டில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இதை வேக வச்சு சாப்பிடக்கூடாது. நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம மூக்கடலை எடுத்துகிட்டு வந்தோம்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அப்புறம் ஹீமோகுளோபின் அதிகரிச்சா நம்ம இர்ரெகுலராக போகிற பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். ரெகுலர் ஆனால் நல்லா ஓவலேஷன் நடக்கும், கருமுட்டைலாம் நல்லா வளரும். அதனால நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர்கிட்டையும் காட்டணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க நம்மளுக்கு வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் கேட்டுக்கலாம். ஆனால் டாக்டர்கிட்டையும் போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது இது எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஏன்னா இது இயற்கையானது. கருப்பு மூக்கடலை இதை எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வர போகிறதில்ல. அதனால் நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு ஒத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஒத்துக்காதவங்க நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இது எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்கோசரம் ஷேர் பண்ணேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மூக்கல்லையோட சாப்பிட்டு பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா வேக வச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி, நம்ம ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. கடலை வாங்க கொடுக்குற பீஸா, பர்கரு, அப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி, போண்டா எப்பயும் ஒரு டைம் சரி. ஆனால் அடிக்கடி வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் பஜ்ஜி போண்டா கூட எண்ணெய் பொருள், அது எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கும், அதிலலாம் எவ்வளோ எண்ணெய் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி மூக்கடலை, பச்சை பயிறு, கொள்ளு, அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை, பொட்டுக்கடலை, அந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்த்தியாக வர்ற பொருளை, இயற்கையாக கிடைக்கிற பொருளை நம்ம வேக வச்சு வறுத்து ஏதோ ஒரு பண்ணி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். அதுக்கே நான் மூக்கடலை இதை நான் புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து பொரிச்சு கொடுத்தோம்னா அது ஆயிலெலாம் சேர்க்காமல் சாப்பிட்றது தான் நல்லது. ஆயிலில் போட்டு பொரிச்சு கிரிச்சு கொடுத்தோம்னா அதே எண்ணெய் போட்டு உடம்புக்கு அவ்வளோவும் ஹெல்த்தி இல்லை, அன்ஹெல்த்தி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.